அத்தனை வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. அத்தனை வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு ப்ரோ. நானே உப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லிருப்பான். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலை பாத்து. ஐயோ என்னடா இப்படிலாம் கிளம்பிட்டீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான், நம்மளோட இதுல தளபதி தான். அவன் மடக்கிறான், அவன் பைத்தியக்காரன். என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம 10th தான் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் கருத்து எப்படி பதிவு பண்ண நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூல் ஏன் போல நீங்க? ஸ்கூலா தளபதி பார்க்க மாட்டேன். தளபதி பார்க்க. சரி, எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 10th 15. நேத்து தான் பிறந்த நாள். நேத்து தான் பிறந்த நாள். 15 வயசுல யாருக்கு ஓட்டு போட முடியும்? தளபதி தானே. தளபதி. சீமான ஒரு பைத்தியம். எல்லாமே தெரியுங்கிறாரு தம்பி. மரியாதையே பேச தெரியும் கூட தெரியல இந்த பையனுக்கு. டிவிக்கு தான் ப்ரோ. எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்க்கை கௌசியம் ஐடியா கிடையாது. அதாவது எலெக்ஷனுக்காக 2000 1000 காசு கொடுக்கறத வந்து அம்மா காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவே அடிச்சிருக்காராம் அவரு. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது?